கதையோட ஓப்பனிங் சீனில் ஜான்சியும் அவன் ஃப்ரெண்டும் தம்பி மணிகண்டனும் காட்டுக்குள்ளே தலைமறைவாக ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஜான்சியும் அவன் ஃப்ரெண்டும் எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சர் சீட் வர வழியை கேமரா வச்சு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சதும் ஆன்சர் சீட்டு காட்டு வழியாக வரும்போது அந்த ரோடை பிளாக் பண்ணிவிட்டு யானையை குறுக்க உள்ளே விட்டு அந்த ரூட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த ரூட் வழியாக யாரும் வராமல் பார்த்துக்குவாங்க. அந்த கேப்பில் மேஜிக் பேனாவில் எழுதின குரூப் 1 ஆன்சர் சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குமரேசனுடைய டீமு ஒரு ஆன்சர் சீட்டில் ஆன்சர் எழுதி அதுக்குள்ளே வச்சுருவாங்க. யானை குறுக்க வந்ததுனால தான் தாலுகா ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் குமரேசனுடைய பிளானு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் கேமரா மூலயமா படம் பிடிச்சி இந்த ஸ்கேமை வெளிக்கொண்டு வரது தான் ஜான்சியோட பிளானு. அடுத்ததாக குரூப் 1 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் தாலுகா ஆஃபீஸில் இருந்து நேராக எக்ஸாம் நடக்கிற ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கொண்டு போயிடுறாங்க. காலேஜில் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகி எல்லோரும் எக்ஸாமும் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. எக்ஸாம் முடிஞ்சதும் அந்த தகவலை இன்ஸ்பெக்டர் இளங்கோவை ஜான்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். எக்ஸாம் முடிஞ்சு மேடம், ஆன்சர் சீட் எல்லாம் பிரின்ஸிபல் ரூமில் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு போலீஸ்காரன் வந்து ராஜேஷை அடித்து அவன் செல்ஃபோனை பிடுங்கி அதில் இருக்கிற ஜான்சியோட நம்பரை எடுத்து சைபர் கிரைமுக்கு அனுப்பி ஜான்சி எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடுங்க, ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்ததாக எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ஆன்சர் சீட் எல்லாம் ஒரு வேனில் வச்சு பிளான் பண்ண மாதிரி ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டுருக்கு. ஆனால் பிளான் பண்ண இடத்துல வேன் நிற்காமையே போயிடுது. ஜான்சிக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் ஆர்பிஎஸ்சி செக்ரட்டரி அவங்க வச்சுருக்கிற அந்த சிசிடிவி கேமரா முன்னாடி வந்து யானுங்கிறது நான் உனக்கு கொடுத்த குழு, எக்ஸாம் முடியட்டும் அதுக்கப்புறம் உன்னை கொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் ஜான்சிக்கு எல்லாமே புரியுது. இவனுங்க ஏதோ டபுள் கேம் ஆடுறானுங்க, நம்மளை கன்ஃபியூஸ் ஆக்கிட்டானுங்க அப்படின்னு இப்போ தான் எல்லாமே புரியுது. இந்த கேப்பில் எஸ்பிஏ நேராக அந்த ஆன்சர் சீட்டுக்கு பாதுகாப்பாக போகிறான். தைக்காவராவிலேருந்து ஆன்சர் சீட்டு எல்லாம் ஊட்டிக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஆற்றை கடந்து தான் போகணும். அந்த ஆற்றை கடக்கணும் அப்படின்னா போட்டில் தான் போய் ஆகணும். அந்த போட்டில் போகும்போது தான் எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குமரேசன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த போட்டில் போகும்போது தான் குமரேசனும் எஸ்பியும் சேர்ந்து ஆன்சர் சீட்டில் ஆன்சர் எழுதி எல்லாத்தையும் மாற்றி வச்சிட்றான். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு எஸ்பி குமரேசனை பார்த்து, இது சாதாரண விஷயம் இல்லைங்க சார், இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் 4 டைப்பாக இருக்கும், ஏபிசிடின்னு இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் இருக்கிற கொஸ்டின் சீரியல் நம்பர் டிஃப்ரெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் சீட்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆன்சர் சீட்டுக்கும் தனித்தனி பார் கோடு இருக்கும். இதெல்லாம் எப்படிங்க சார் இந்த 3 மணி நேரத்தில் ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு குமரேசன் எக்ஸாம் நடக்கிற ஹாலில் இருக்கிற சூப்பர்வைசர் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர் சீட்டை ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப் மூலிமா குமரேசனுக்கு அனுப்புவாங்க. குமரேசன் அதை அஸ்ஸாமில் இருக்க ஒரிஜினல் ஆன்சர் சீட்டெல்லாம் பிரிண்ட் பண்ணுற இடத்துக்கு அனுப்பி அங்கே இருந்து QR கோடு ஜெனரேட் பண்ணி அதை எடுத்து மறுபடியும் ஒரிஜினல் ஆன்சர் சீட் மாதிரி ஆன்சர் சீட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதின ஆன்சர் சீட்டை எழுதி எடுத்துகிட்டு இவங்க அதே மாதிரி ஆன்சர் எழுதி அதுக்குள்ளே வச்சுருவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஆன்சர் எழுதுறது இந்த ஆற்றை கடந்து போகிற இந்த டைமுக்குள்ளே அதையும் முடிச்சிருவாங்க. இப்போ இப்படி போகும்போது வண்டி எங்கேயும் போகலை, நிற்கல. கரெக்டான டைமுக்கு அந்த ஊட்டி ஆஃபீஸுக்கும் போய் சேர்ந்துடும். குமரேசன் தான் பிளான் பண்ண மாதிரி எல்லா விஷயத்தையும் முடிச்சிடறான். அடுத்த சீனில் சைபர் கிரைம் இருந்து எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி ஜான்சியோட இடத்த கண்டுபிடிச்சாச்சிங்க சார், லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை இன்ஸ்பெக்டர் ராஜேஷுக்கு எஸ்பி அனுப்பி வைக்கிறா. அப்படி ஜான்சி காட்டுக்குள்ளே தான் இருக்கிறா, அவளை உடனே போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் ராஜேஷும் செலியனும் ஜான்சியை பிடிக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் தான் டிரைவர் சத்திவேலு ஜான்சிக்கு ஃபோன் பண்ணி, என்ன மேடம் நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு கேட்டால், இல்லை, நான் எந்த விஷயத்தாக இருந்தாலும் 1க்கு 2 டைம் யோசித்து தான் பண்ணுவேன். அதே மாதிரியே தான் இந்த ஸ்கேமில் எஸ்பிக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன். அதனால தான் டிஎஸ்பி மரமல்லி மூலியமாக எஸ்பியோட வண்டியில் ஒரு பை கேமரா செட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அதையும் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். அந்த பை கேமராவில் இவங்க பண்ண எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அதுவும் இப்போ பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்ல டிரைவர் சத்திவேலு, என் பொண்ணு இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவாவா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த வருஷம் நல்லா படித்து எழுதுன அத்தனை பேரும் பாஸ் பண்ணிடுவாங்க, இந்த டைம் யாரும் குரூப் 1 எக்ஸாமில் ஊழல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் நியூஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பும்போது இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ செலியனும் பின்னாடியே வந்து மிரட்டுவாங்க. கன்னை காட்டி வென்ட்ரியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கும்போது செலியன் இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணிடுறான். செலியன் இன்ஸ்பெக்டரோடைய கழுத்தில் கன்னை வச்சுக்கிட்டு, நான் மூவ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜான்சி நீ தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சிக்கு ஹெல்ப் பண்ணுறான். எஸ்ஐ செலியன் ஏன் ஜான்சிக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா, முதலாக ஜான்சி இதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம் எழுத போகும்போது பிரச்சனையாகி ஜான்சியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனது இந்த செலியன் தான். அதனால தான் அதுக்கு கைமாறாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் இப்போ செலியன் வந்து ஜான்சிக்கு ஹெல்ப் பண்ணுறான்.
இப்போ ஜான்சியும் அவன் ஃப்ரெண்டு அவன் தம்பி 3 பேரும் காட்டு வழியாக தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஓடிட்டு இருக்கும்போது குறுக்க குமரேசன் வந்துடுறான். குமரேசன் அவங்கள பார்த்ததும் அவங்கள கொல்றதுக்கு துரத்துறான். ஒரு ஈட்டியை எடுத்து வீசின உடனே அது மணிகண்ட மேலே பட்டு அவன் கீழே விழுந்து செத்துடுறான். அடுத்த ஈட்டியை எடுத்து வீசும்போது அது ஜான்சி மேலே பட்டு அவளும் கீழே விழுந்துடுறான். குமரேசன் ஜான்சி பக்கத்தில் போய் அவள் கழுத்தை பிடிச்ச உடனே அவன் மேலே சொருவி இருந்த ஈட்டி எடுத்து குமரேசனை குத்திட்டு அவளும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா. அடுத்ததாக குமரேசன் பண்ண எல்லா ஸ்கேமும் நியூஸில் வெளியே வந்துடுது. குமரேசன் தலைமறைவு, குமரேசன் போலீஸ் தேடுகிறது அப்படின்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் வருது. கட் பண்ணால் குமரேசன் ஒரு குளத்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. அந்த ஃபோனில் நீ செத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க அக்கா ஃபோன் பண்ணுறான். அதையும் எடுத்து பேசாமல் காதல்லே வச்சு கேட்டுகிட்டே இருக்கிறான். அந்த ஃபோனையும் கட் பண்ணிவிட்டு நேராக குளத்துக்குள்ளே இறங்கி மீனை பிடிச்சி வாயில் போட்டு தொண்டையில் மாட்டி செத்துட்றான். அவங்க அம்மாவும் ஓப்பனிங் சீனில் இதே மாதிரி தான் செத்துருப்பா. ஜான்சி குரூப் 1 தேர்வில்